எஸ்ஆர்எம்சி காவல் நிலைய எல்லைக்கு உட்பட்ட பகுதியில் என்னுடைய மகன் கார் ஓட்டி வந்து கொண்டிருந்த பொழுது அடையாளம் தெரியாத 4 நபர்கள் வழிமறித்து கடுமையாக கார் கண்ணாடியை உடைப்பதற்கு முயற்சி செய்து சைடு மிரர்னு சொல்கிற அந்த கண்ணாடிகளை எல்லாம் உடைத்து வெளியே வாடா உன்னை கொல்லுவோன்னு சொல்லி மிகவும் ஆபாசமான வார்த்தைகள் பேசி மிருகத்தனமாக தாக்கிய ஒரு சூழல் நடந்தது. அது வீடியோ பதிவாகவும் இருக்கிறது. குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கக்கூடிய நாங்கள் எல்லாவித தியாகங்களையும் மேற்கொண்டு சமூக நல்லிணக்கத்திற்காகவும் மத ஒற்றுமைக்காகவும் தேசத்தின் வளர்ச்சிக்காகவும் பாடுபட்டு கொண்டிருக்கிறோம். இந்த சூழலில் இதுபோன்ற தாக்குதல் கடந்த காலங்களில் என் மீது நிகழப்பட்டது என்பதை தாண்டி இன்றைக்கு என்னுடைய குடும்பத்தாரையும் குறிவைத்து தாக்கப்படுகிறதா என்ற அந்த சந்தேகம் எங்களுக்கு எழுகிறது. அதனால் முறைப்படி காவல் நிலையத்தில் புகார் அளித்திருக்கிறோம். சம்பந்தப்பட்டவர்கள் யார், அவர்களுடைய பின்னணி என்ன என்பதை காவல்துறை முறையாக கண்டறிந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை நாங்கள் காவல் ஆய்வாளர் அவர்களிடத்திலே சொல்லியிருக்கிறோம். நிச்சயமாக சட்டப்படி உரிய நடவடிக்கை எடுப்போம், அவர்களுடைய பின்னணி என்ன என்பதை நாங்கள் முழுமையாக விசாரிப்போம் என்று தெரிவித்திருக்கிறார்கள். சமூகத்தினுடைய நல்லிணக்கம் மேம்பட வேண்டுமென்றால் நாம் அனைவருக்கும் மத்தியில் ஒன்றுபட்ட உலகின் குருவான பாரதத்தை உருவாக்க சாதி மத பேதமில்லாமல் அனைவரும் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களின் கரத்தை வலுப்படுத்த வேண்டும் என்பது எங்களுடைய குறிக்கோள். அந்த குறிக்கோளை நோக்கி நாங்கள் பயணிக்கிறோம். குறிப்பாக இன்றைக்கு இஸ்லாமிய சமூகத்தின் மூலமாக தேர்ந்தெடுக்கிற பாராளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் அந்த சமூகத்தின் வளர்ச்சிக்காக முயற்சி செய்யாமல் அந்த சமூகத்தின் உணர்வுகளை தூண்டும் விதமாக, வன்முறையை தூண்டும் விதமாக பாராளுமன்றத்தில் பேசுவது அபாயத்திற்குரியது. உங்கள் எல்லாருக்கும் தெரியும், ஹைதராபாத்தினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் அசதுத்தீன் உவைசி பதவி ஏற்கும் பொழுது ஒரு கட்சி தலைவருக்கு வாழ்த்து தெரிவித்திருக்கலாம், அல்லது ஜெய் பாரத் என்று சொல்லி பாரத தேசத்தை வாழ்த்துக்கள் என்று சொல்லியிருக்கலாம். பாரத தேசத்தில் இருந்து கொண்டு ஹைதராபாத்தில் இஸ்லாமியர்கள் கணிசமாக வாக்களித்திருக்கிறார்கள் என்பதற்காக அவர்களுடைய உணர்வை இன்னும் தூண்டும் விதமாக இந்த தேசத்திற்கு எதிராக ஜெய் பாலஸ்தீன் என்று முழங்குகிறார் என்றால் இது எவ்வளோ பெரிய ஆபத்தானது. இப்போ இஸ்லாமிய மக்களின் மூலம் தேர்ந்தெடுக்கப்படுகிற பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கிற ஒரு இஸ்லாமியர் இப்படி வழிகாட்டினால் அது தேசம் முழுக்க ஒரு பயங்கரவாதத்தையும் ஹமாஸ் போன்ற ஒரு வன்முறை வெறியாட்டத்தை அங்கு நிகழ்த்துவது போன்று இங்கும் அதை ஊக்குவிக்கக்கூடிய ஒரு செயலாக ஏற்படும் என்று நாங்கள் கருதுகிறோம். அதனால் அது வன்மையான கண்டனத்திற்குரியது. பெரும்பான்மை இஸ்லாமிய மக்கள் இருக்கக்கூடிய பகுதிகளில் ஒரு ஹிந்து சகோதரர் பாராளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டால் அதுதான் உண்மையான மத நல்லிணக்கத்திற்கு வழிவகுக்கும். அது ஒரு முன்னுதாரணமாக திகழும் பொழுது ஹிந்துக்கள் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய இடத்தில் இயல்பாக ஒரு இஸ்லாமியர் தேர்ந்தெடுக்கப்படுவார். அதனால் முஸ்லீம்கள் இருக்கிற பகுதியில் ஒரு முஸ்லீம் தேர்ந்தெடுக்கப்பட்டால் இது எவ்வளோ பெரிய அபாயகரமானது என்பதை அசதுத்தீன் ஓய்சியினுடைய பேட்டியிலையும் நாம் பார்க்குறோம். அதே மாதிரி தமிழகத்திலிருந்து முஸ்லீம் லீக் சார்பாக தேர்ந்தெடுக்கப்பட்ட நவாஸ் கனி கடந்த காலத்தில் தேசத்திற்கு எதிரான எப்படிப்பட்ட கருத்துக்களை முன்மொழிந்தார்னு பார்க்குறோம். ஏன்னா முஸ்லீம் லீக் என்பது பிரிவினைவாதத்தையும் தேசத்தை பிளந்த ஒரு கட்சி என்பதை நாம் மறந்துவிட முடியாது. அதனால் இப்படிப்பட்ட நிலை மாறி இஸ்லாமிய சமூகம் எல்லா மக்களையும் அரவணைத்து நம் தொப்புள் கூடிய உறவுகளான இந்து சகோதரர்களை முன்னிறுத்தி அரசியல் செய்யும் பொழுது, அவர்களுக்கு இஸ்லாமிய பகுதிகளிலிருந்து வெற்றி வாய்ப்பை தரும் பொழுது அது மத நல்லிணக்கத்தையும் தேசத்தின் ஒற்றுமை வளர்ச்சியையும் தரும். பிறகு இஸ்லாமிய மக்களின் பிரதிநிதித்துவம் முறையாக கிடைக்கும் என்பதுதான் பாஜகவுடைய எண்ணம், செயல், எதிர்காலத்தின் நோக்கம். அதை இஸ்லாமிய சமூகம் உணர்ந்து கொள்ளும் என்று நாங்கள் கருதுகிறோம். எங்களுடைய பிரச்சாரம் அதை நோக்கி செல்லும். முறைப்படி காவல்துறையினர் விசாரிக்கக்கூடிய ஒரு நிகழ்வு இருக்கிறது. அதனால் அதனுடைய பின்னணி என்ன என்பதை அவர்கள் பார்ப்பார்கள். ஏன்னா கடந்த காலத்தில் கடுமையாக எஸ்டிபிஐ என்று சொல்லக்கூடிய பயங்கரவாத அமைப்பை பற்றியும் அவருடைய தாய் அமைப்பான தொடர்ந்து பல்வேறு இந்துத்துவா தலைவர்களையும் என்னை உட்பட படுகொலை செய்வதற்கு முயற்சி செய்து பல பேர் படுகொலை செய்த பிஎஃப்ஐ தடை செய்யப்பட்ட பிறகு இப்போ அந்த பயங்கரவாத செயல்களை இவர்கள் ஊக்குவிக்கிறார்களா என்ற கேள்வி எங்களுக்கு எழுகிறது. அது மட்டுமல்லாமல் இங்கே இருக்கக்கூடிய தமுமுக, மனிதநேய மக்கள் கட்சி, ஜவாஹிருல்லா இவர்களெல்லாம்
எங்கு போனாலும் வன்முறையை தூண்டுவதற்கு குறிப்பிட்ட சில இஸ்லாமியர்களை ஊக்குவிக்கிறார்கள். அது இஸ்லாமிய சமூகத்திற்கு அபாயகரமானது. இஸ்லாமிய சமூகம், இஸ்லாம் என்றாலே அமைதி மார்க்கம் என்று பெயர். அமைதி மார்க்கத்தை பின்பற்றக்கூடியவர்கள் ஜவாஹிருல்லா போன்ற, நெல்லை முபாரக் போன்ற பயங்கரவாதத்தை, பிரிவினைவாதத்தை ஊக்குவிக்கக்கூடியவர்களை புறக்கணிக்க வேண்டும். தேசத்தின் வளர்ச்சி, ஒற்றுமை, சகிப்புத்தன்மையை ஏற்றுக்கொண்டு அவர்கள் பாரதத்தின் வளர்ச்சிக்காக பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களோடு கைகோர்க்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய குறிக்கோள். அதனால் இந்த தாக்குதலுக்கு பின்னால் யார் இருக்கிறார்கள் என்பதை காவல்துறை உரிய முறையில் விசாரிக்க வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை வைத்திருக்கிறோம். சட்ட ஒழுங்கு சம்பந்தமாக ஏற்கனவே பல்வேறு விமர்சனங்கள் போது தாக்குதல் எப்படி பார்க்குறீங்க சார்? தமிழகத்தின் சட்டம் ஒழுங்கு மிக மோசமாக சீர்குலைந்திருக்கிறது என்பதை நம்ம சொல்லி தெரிய வேண்டாம். எல்லா இடங்களிலுமே கூலிப்படை கொள்ளை இருக்கிறது. கூலிப்படைகள் இன்றைக்கு படுகொலை செய்து கொண்டிருக்கிறார்கள். கற்பழிப்பு எல்லா இடத்துலையும் நடக்குது. கஞ்சா, போதைப்பொருள், சிந்தட்டிக் ட்ரக்னு தமிழ்நாடு முழுக்க இருக்குது. காவல்துறை தடுக்க முடியாமல் போன ஒரு மோசமான சூழல். இதெல்லாம் மாறணும். அதற்கு ஆட்சி மாற்றம் ஏற்படணும். நிச்சயமாக 2026 பாரதிய ஜனதா கட்சி தமிழக சட்டமன்றத்தில் அமரும் பொழுது ஆட்சி கட்டிலில் மாற்றம் நிகழும், தேசம் வளரும். நன்றி சார். 28ஆம் தேதி சம்பவம் நடந்ததுன்னு சொல்கிறீங்க. வீடியோ பதிவுகளும் இருக்குன்னு சொல்கிறீங்க. இதுக்கு காவல்துறை தரப்பில் வந்து யாராவது கைது பண்ணியிருக்காங்களா? அதை பற்றி சொல்லுங்கள். வீடியோ பதிவை காவல்துறையினிடத்தில் கொடுத்துருக்குறோம். அவர்கள் கடுமையாக தாக்க முயற்சி சம்பந்தமான எல்லா ஆதாரங்களையும் கொடுத்துருக்குறோம். அவர்கள் நடவடிக்கை எடுப்பார்கள் நம்புகிறோம். இது அரசியலாக்கக்கூடாது என்பது எங்களுடைய நிலைப்பாடு. ஒருவேளை காவல்துறை நடவடிக்கை எடுக்காமல் இருந்தால் பிறகு ஜனநாயக ரீதியாக ஊடகங்கள் மூலமாக நாங்கள் இந்த செய்திகளை கொண்டு போவோம். நன்றி.